காலையிலேயே அப்பா ஆனாந்தூர் போயிட்டு இந்த உளுந்த வடை தான் வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு இந்த உளுந்த வடையே சுத்தமாக பிடிக்காது. தம்பிக்கு தான் பிடிக்கும்னு வாங்கிட்டு வராங்க. அவன் என்ன இம்புட்டா திங்க போகிறேன். சரின்னு இருந்ததெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து எல்லாருக்கும் பங்கு வச்சுட்டு நம்மளும் சாப்பிட்டாச்சு. இனிமேல் தம்பியை பசங்களோட விளையாட விடணும். ஏன்னா அப்போத்தான் அவனும் விளையாட கற்றுக்குருவேன். நம்ம வேலை வெட்டிக்கு போனாலும் அப்படியே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவனை பார்த்துக்கிறதுக்கு. பரவாயில்ல, பிள்ளைங்களோட நல்லாவே விளையாட கற்றுக்கிட்டேன். இன்றைக்கி அவங்க கிரிக்கெட் தான் விளாண்டாங்க. பார்த்தீங்கன்னா பேட்டு சைஸு கூட இல்லை. அதை தூக்கி வச்சுட்டு பேட் அடிக்கிறேன், பால் அடிக்கிறேன்னு தடவை அடிக்க முடியல. 2வது தடவை அடித்தோன்னே குசியாக தாங்க முடியலை. அதுக்கப்புறம் சரின்னு ஆளுக்கு தூக்கம் வந்துருச்சா, வீட்டுக்கு தூக்கியாந்து போட்டுவிட்டு நம்ம ராஜாவுக்கு போய் தண்ணி வச்சுட்டு அதுக்கடுத்து அந்த வெயிலே போய் நம்ம ஆட்டுக்குட்டிகளுக்கும் தண்ணி வச்சாச்சு. ஃபஸ்ட்டு இந்த ஆடு குடிக்கவே மாட்டேன்னு சொல்லிடுச்சு. அப்புறம் அந்த ஆட்டுக்கு தூக்கி வச்சதோட இந்த ஆடு குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, எல்லாத்தையும் குடிக்க வச்சுட்டு நம்மளும் வீட்டுக்கு போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலை சாப்பாடே கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட்டேன். ஏன்னா காலையில் ஆப்பம் ஊற்றி கொடுத்தனா அதில் 2 ஆப்பம் நம்மளும் போட்டு தள்ளியாச்சா, அதனால் சாப்பாடே பசிக்கவே இல்லை. அதனால் லேட்டாக தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் அப்பா நேற்று சந்தையில் தர்பூசணி மாம்பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்களா, அதை உட்காந்து சாப்பிட வேண்டியதாக. வேறு என்ன வேலை.